கவினோட ஆட்டம் ஹாயிலேயே முடிஞ்சதா? இப்பதான சம்பவமே ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் ஆக்ஷன், ஒரு பக்கம் த்ரில்லர்னு தமிழ் சினிமாவே இப்ப ரத்த ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கேப்ல அப்பப்போ ஒரு சில ஃபீல் குட் மூவியும் வரும். அந்த வரிசையில கவினன் நயன்தாராவுடைய இந்த ஹாய் படம் உண்மையிலேயே தியேட்டர்ல சம்பவமானு டக்குன்னு பாத்திரலாம். படத்தோட ஸ்டோரி ரொம்ப சிம்பிள். கல்யாணமா வேண்டான்னு சுத்துற ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுற ஒரு ஃபேக் டிராமா கேம் தான் இந்த படம். பட் இந்த சிம்பிளான ஸ்டோரி எடுத்துட்டு உள்ள காமெடி, ரொமான்ஸ், ஃபேமிலி எமோஷனை நல்லாவே மிக்ஸ் பண்ணிருக்காங்க. பேக்ட்ராப்ல ஸ்டார்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் கவின் நயன்தாராவோட கெமிஸ்ட்ரி தான் மெயின் கேம். ஒரு பக்கம் கவினோட டைமிங், இன்னொரு பக்கம் நயன்தாராவோட ரியாக்ஷன், ரெண்டு பேரும் ஸ்கிரீன்ல சேர்ந்தாவே நல்லாவே ஒர்க் ஆகுது. படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது சாதாரண ஒரு ரொமான்டிக் காமெடி படமா இருக்கும்னு தான் நினைச்சேன். ஆனா ஸ்கிரீன் பிளேக்குள்ள சர்ப்ரைஸான எலிமெண்ட்டை ஜாலியா வச்சிருக்காங்க. கவினோட பர்ஃபார்மன்ஸ், அந்த கோயம்புத்தூர் நக்கல் ஸ்லாங், அதுல இருக்கிற இன்னசென்ஸ் எல்லாமே நேச்சுரலா ஃபிட் ஆகுது. கவினுக்கு என்ன ஜோன் ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சு அதை கரெக்டா பிடிச்சிருக்காரு. சில இடங்கள்லாம் அவரோட டைலாக் விட எக்ஸ்பிரஷன் தான் சிரிக்க வைக்குது. 2K கிட்ஸுக்கு கவினை ஏன் பிடிக்குது இந்த படம் மறுபடியும் ப்ரூவ் பண்ணுது. இன்னொரு பக்கம் நயன்தாரா, அவங்களுக்கு இது ஒரு செம்ம கம்பேக். கொஞ்ச நாளா சீரியஸ், மெச்சூர், மாஸ் மாதிரியான ரோலை பார்த்த நயன்தாராவை இங்க மறுபடியும் ஒரு கியூட் அண்ட் ஃபன் கேரக்டரா பார்க்க முடியுது. இந்த கேரக்டர் பார்க்க அப்படியே ராஜா ராணி படம் ஸ்லோவா போனாலும் அப்படியே படம் கிராமத்து பக்கம் ஷிஃப்ட் ஆனதும் சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் களமிறங்குறாங்க. பாக்கியராஜ், பிரபு, ராதிகா மூணு பேருமே அவங்க ஸ்பேஸ நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. குறிப்பா பாக்கியராஜ் சாரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் மனசுல நிக்குது. பிரபுவோட அந்த கெத்தான பிரசன்ஸ், ராதிகாவோட அந்த நேச்சுரல் ஃபன் அண்ட் எமோஷன், இந்த காம்பினேஷனை செகண்ட் ஹாஃப்க்கு நல்ல சப்போர்ட் பண்ணுது. ஸ்டோரியை ரொம்ப குழப்பாம ஃபேமிலியோட உட்காந்து பாக்குற மாதிரி ஒரு ஈஸி எமோஷனல் கனெக்டா கொடுக்குது. மியூசிக்னு வந்தா ஜென் மார்டினோட மியூசிக் பெரிய பிளஸ். சாங்கும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, படத்தோட ஃபீல் குட்டை கேரி பண்ணுது. குறிப்பா காமெடி அண்ட் எமோஷனல் மூமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது மியூசிக் அதுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. அதனாலே படம் ஃபுல்லாவே லைட் அண்ட் ஸ்மூத்தா ஃபீல்லே மெயின்டைன் ஆகுது. படம் பெரிய தலைவலி கொடுக்கிற படம் கிடையாது. பெரிய லாஜிக் தேடாம சிம்பிள் ஸ்டோரி எடுத்துட்டு காமெடி, ரொமான்ஸ், ஃபேமிலி எமோஷனை கலந்த ஒரு ஜாலியான படம். அதனால இந்த வீக்கெண்டுக்கு ஃபேமிலியோட போய் பார்க்கறதுக்கான ஒரு நல்ல ஃபீல் குட் படம் தான் ஹாய். நீங்க ஹாய் படம் பார்த்துட்டீங்களா? கவினோட இன்னசென்ட் பிடிச்சதா இல்ல நயன்தாராவோட இந்த கியூட் கம்பேக் பிடிச்சதான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சினிமாவை பத்தி ஃபன்னாவும் சிம்பிளாவும் பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.